Hey guys, welcome to Nandini Drawing Class. நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மணி பிளான்ட்டோட லீஃப் தான் பெயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். இது நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் வேணும். நான் ஒரு சின்ன பாட் எடுத்துக்கிறேன். நாம் இப்போ போய் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு கப்பில் கூட கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் வேணும். அதுக்கப்புறமா ப்ரஷஸ் வேணும். அதுக்கப்புறமா வாட்டர் கலர் பேப்பர் வேணும். நான் இன்றைக்கி 300 GS தான் வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். நான் இன்றைக்கி க்ரீன் அண்ட் எல்லோ கலர்ஸ் எடுத்துக்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். இதோட நம்பர் 8. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன ப்ரஷ் கூட நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த 2 ப்ரஷ் தான் நமக்கு இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேணும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிற அந்த மணி பிளான்ட் லீஃப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்னதாக ஒரு லீஃப் தான் நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இப்போ பெரிய பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய லீஃப் எடுத்துக்கலாம். அந்த லீஃப் லைட்டாக வாஷ் பண்ணிப்போம். ஓகே, அப்போது அதோட கலர்ஸ் நமக்கு கிளியராக தெரியும். இப்போது நமக்கு தேவையான பேப்பர்ஸ், கலர்ஸ், ப்ரஷ், அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய அந்த லீஃப் கூட நமக்கு கிடச்சாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் போர்டு வச்சுக்கலாம். ஸ்கெட்ச் போர்டு வச்சதுக்கப்புறமா வெறும் வாட்டர் வச்சு ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எந்த கேப்புமே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக விட்டுடலாம். ஓரளவு ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போது லைட்டாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு லைட்டான ஷேடோட பெயிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நமக்கு டார்க்னஸ் வேணும், இல்லை வேறு கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லேயர் பை லேயர் பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் திரும்பவும் க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம பெயிண்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்னென்ன கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வாட்டர் கலர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் ஆர் போஸ்டர் கலர்ஸ் இல்லைனா வாட்டர் கலர்ஸ் கூட பிடிக்கும் அப்படின்னா அதையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஷேட்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அதனால் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறதுல இல்லைனா இந்த பெயிண்டிங்ஸ் ப்ரஷஸ் இதெல்லாம் வந்து வாங்குறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாம் இப்போ வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ வந்து நீட்டான அந்த கலர் ஷேட் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி வெளியே இருந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வந்து இந்த கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரிஜினல் கலர். இன்னும் நாம் கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இலைகளில் இருக்கிற குட்டி குட்டி நரம்புகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பிளான்ட் இருந்து இல்லையா, அதோட பிக்சர் தான் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு லைட்டான க்ரீன் எடுத்துக்கிறேன். அதாவது சாப் க்ரீன் இல்லாமல் லைட்டான ஒரு க்ரீன் எடுத்துக்கிறேன். சின்னதாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். மணி பிளான்ட் வந்து ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணுறதை என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பேப்பரில் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மணி பிளான்ட்டை கூட நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். நான் ஒரு சின்ன பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால ஒரு குட்டி லீஃப் மட்டும் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அந்த நரம்புகள் எல்லாமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து எல்லோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எடுத்துருக்கிற லீஃபில் வந்து எங்கெல்லாம் எல்லோ இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல, என்னோடய சேனலே நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற என்னோடய வீடியோஸும் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அங்கங்கே கொஞ்சம் கலர்ஸ் வந்து தெளிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி தெளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கலர்ஸ் வந்து எப்படி தெளிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற என்னோடய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2 லீஃபும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.